ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோபல் அக்வா கார்டன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைக்ரோஃபிலா டிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் விஸ்ட்ரியா ஓரளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது அக்வா ரோஸுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதாவது இதோட அந்த சயின்டிஃபிக் நேம் சொல்கிறாங்கடா, அது வந்து ஹைக்ரோஃபிலா டிஃபார்மிஸு. காமன் நேம் பார்த்திங்கன்னா வாட்டர் விஸ்ட்ரியா. இதை இந்த பழக்கத்தில் சொல்கிற அந்த நேம்ஸ்னு இருக்கிற அது பார்த்திங்கன்னா அக்வா ரோஸு, அப்புறம் வேரிகேட்டர் மின்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. இந்த வாட்டர் விஸ்ட்ரியா பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ஆர்ஜின் தான். அதே மாதிரி அந்த பிளான்ட் டேங்க் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிகினர்ஸ் இருக்காங்கடா, பிகினர்ஸுக்கு பெஸ்ட்டு பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் விஸ்ட்ரியா தான். ஏன்னா ஈஸியாக க்ரோ ஆகும். கரெக்டான அந்த என்விரான்மெண்டல், அந்த பிளான்ட் டேங்க் செட்டப்புக்கு அந்த என்விரான்மெண்ட்டு கொடுக்கும். க்ரோ ஆகிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோ ஆகும். இந்த எல்லா பிளான்ட்டை விட ஈஸியாக க்ரோ ஆகிறது இதுதான். கரெக்டான அது நியூட்ரன் சப்ஸ்ட்ரேட் கிடச்சிச்சின்னா இதில் அந்த பிரான்ச்சஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இது அந்த வாட்டர் விஸ்ட்ரியா. அப்புறம் இந்த பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கண்டிஷன்லையும் சர்வே ஆகும், அதே மாதிரி சாஃப்ட் வாட்டர்லையும் சர்வே ஆகும். ரெண்டு வாட்டருக்குமே இது நல்லா டாலரேட் பண்ணி சர்வே ஆகக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட் தான் இது. இது ஓரளவு அக்வாரியம் ஷாப்னு நீங்கள் எந்த கடையில் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லார்ட்டையுமே வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது, எல்லாருனாலையுமே மெயின்டைன் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட்னா அந்த வாட்டர் விஸ்ட்ரியா. அதனால் நீங்கள் அக்வாரியம் ஷாப்பு எல்லா ஷாப்லேயுமே நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த வாட்டர் விஸ்ட்ரியா ஹைக்ரோஃபிலா டிஃபார்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்டில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இப்படி இருக்குட. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, தான் இருக்குது பாருங்கள், இதாக இருக்குங்களா, எடுத்து காட்டுறேன், இதாக இருக்கா, இந்த மாதிரி தான் வரும் லீஃபு. ரவுண்டு லீஃபாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரியும். தெரியுதா, இதில் பிரிவு வருது தெரியுதுங்களா, அந்த தெரியுதுங்களா, இந்த தெரியுது பாருங்கள், இந்த தெரியுதா பிரிவு. இது அப்படியே பிரிவாக மாறி அந்த மாதிரி மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். இது இந்த இதில் இருக்கிறனால இதுக்கு மின்ட்டுன்னு சொல்லுவாங்க, அக்வா மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், மின்ட்டு மாதிரியே தான் இருக்கும். இது கொஞ்சம் வளர்ந்ததும் இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி நம்ம லீஃப் வந்து அந்த ரோஸ் மாதிரி ஆயிரும். அதாவது அக்வா ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு 3 பேர் இருக்குது. ஹைக்ரோஃபிலா டிஃபார்மிஸ்ன்றதுக்கு நமக்கு அந்த இந்த செடியோட பேர். காமனாக எல்லோரும் வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் விஸ்ட்ரியா, அப்புறம் அக்வா ரோஸு, மின்ட்டுன்றதுனா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கூப்பிட்றது. இதுக்கு நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டு நார்மலாக கொடுத்தாலே போதும். இந்த சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்ட்டு இருந்தேன். எல்லாருமே அந்த சாயில் நீங்கள் வாங்கி செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது இப்படி இல்லை. நம்ம அந்த வெர்மி கம்போஸ்ட் இருக்குட, நம்ம வெர்மி கம்போஸ்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம சப்ஸ்ட்ரேட்டு உண்டு பண்ணலாம். நார்மல் நம்ம கார்டன் சாயிலும் வெர்மி கம்போஸ்ட்டையும் ஒன்றா கலந்து சரிசமம் எடுத்து ஒன்றா கலந்து கீழே ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணலாம். சப்ஸ்ட்ரேட் தான் முக்கியம். அதில் நியூட்ரன் நல்லா இருக்கணும். நியூட்ரன் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு அக்வாரியம் பிளான்ட்டும் நல்லா வளரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட்டும் நீங்கள் மண்ணு கலவையும் கொடுத்தாலே எல்லா பிளான்ட்டுமே ஓரளவு நல்லா வரும். நிறைய பேர் பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, காஸ்ட்டு கூட வந்துடும். அந்த சாயில், இந்த அக்வாரியம் சாயில் வந்து ரேட்டு கூட வந்துடும். இப்போ அமேசான் சாயிலோ இல்லை பிளாட்டினம் சாயிலோ இல்லை கான்ட்ரோ சாயிலோ இந்த மாதிரி போயிட்டோம்னா 2000, 3000, 5000 அந்த மாதிரி வந்துடும். அப்படின்றதுனால எல்லாம் நிறைய பேர் பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க.
பட் நீங்கள் அப்படி அவ்வளோ காசு கொடுத்து தான் வாங்கி செய்யணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் வெர்மி கம்போஸ்ட்டும் கார்டன் சாயிலையும் வச்சு நம்ம பண்ணலாம், பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த தண்ணி கலங்களாகும். அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி கலங்கள் மாறுற வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பிளான்ட்டுமே நல்லபடியாக வரும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அக்வேரியம் பிளான்ட்டை நேச்சுரலாக எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை எல்லாமே நான் வீடியோ போடுறேன். எல்லாருமே நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த அக்வேரியம் பிளான்ட் செட் பண்ணுற வீடியோவும் நம்ம சீக்கிரத்தில் போட போகிறோம். அதனால் எல்லாமே கொஞ்சம் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த வாட்டர் வெஸ்ட்ரியா பிளான்ட் வச்சுருக்கீங்க அவங்க ஃபுல்லாமே நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வாட்டர் வெஸ்ட்ரியா எல்லார்ட்டையுமே இருக்கும். யார் யார் வச்சுருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிளானில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோவில் வாட்டர் வெஸ்ட்ரியா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.